ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மேகி இட்லி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வானலில் தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்லைஸ் மட்டும் மேகியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மேகி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். பாதி அளவு வெந்ததுக்கப்புறமா மேகி மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலே நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நமக்கு மேகி நல்லாவே வெந்து வந்துருச்சு. இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். தவா வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். தோசை தவா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேகியை வச்சுக்கலாம். உங்களுக்கு மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேகி வச்சதுக்கப்புறமா இதில் இது மேலேயே நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம். இட்லி தோசைக்கெலாம் நம்ம உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் மசாலாலாம் சேர்த்து செய்யறதா இருந்தாலும் செய்யலாம். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் எல்லா பொருள் எல்லாம் போட்டு செஞ்சாலும் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சிம்பிளாக செய்யணுன்றதுனால நாங்கள் அந்த மாதிரி செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.